ஜெய் வாசவி. இன்று 10 மற்றும் 11வது ஸ்லோகம். ரஜஸ்தமசாபியூய சத்வம் பவதி பாரதா ரஜக சத்வம் தமஸ்சைவ தமஹ சத்வம் ரஜஸ்ததா சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வமித்யுது. சத்துவம் ரஜஸ் தமசையும் அடக்கி மேலெழுகிறது. ரஜஸ் சத்துவத்தையும் தமசையும் ஆளுகிறது. அங்கனம் தமஸ் சத்துவத்தையும் ரஜசையும் அடக்குகிறது. அர்ஜுனா, தேகம் எடுத்துள்ள ஒருவனிடத்து 3 குணங்களும் இருக்கின்றன. அவைகளுள் ஒரு குணம் முன்னணிக்கு வரும் பொழுது மற்ற 2ம் பின்னணிக்கு போய்விடுகின்றன. விழித்திருந்த அமைதியை வடிவெடுத்தவனாக மனிதன் ஆகும்போது சத்வகுணம் ஓங்கி நிற்கிறது. அப்பொழுது இன்பமும் ஞானமும் விரிவடைகின்றன. ரஜோகுணம் தலையெடுக்கின்ற பொழுது விதவிதமான கர்மத்தில் மனிதன் ஈடுபடுகின்றான். பின்பு தமோகுணம் ஓங்குமிடத்து மனிதன் கற்கவும் முடியாது, கர்மம் செய்யவும் முடியாது. சோம்பலும் தூக்கமும் வருகின்றன. நாள்தோறும் 3 குணங்களும் மாறி மாறி முன்னணிக்கு வருகின்றன. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அந்தந்த குணத்தின் செயல் மேலும் விளக்கப்படுகிறது. குணங்களின் முன்னேற்றத்தை அறிவது எப்படி? இத்தேகத்தின் பொறிவாயில் அனைத்திலும் எப்பொழுது ஞான ஒளி வீசுகிறதோ அப்பொழுதே சத்துவம் ஓங்கியுள்ளதென்று அறிதல் வேண்டும். பல வர்ணங்கள் தீட்டிய கண்ணாடிகள் அமைக்கப்பெற்றுள்ள பெட்டி ஒன்றினுள் தீபம் வைத்தால் எல்லா கண்ணாடிகள் வாயிலாகவும் அதன் வெளிச்சம் வெளியாகும். தீபத்தின் பிரகாசத்திற்கேற்ப வெளிச்சமும் அதிகரிக்கும். மனிதனுடைய உடல் அத்தகைய பெட்டி போன்றது. கண், காது, வாய், மூக்கு, மெய் ஆகிய இந்திரியங்கள் வாயில்களாகின்றன. குண வேறுபாட்டுக்கு ஏற்ற ஆத்ம பிரகாசம் இந்திரியங்கள் வாயிலாக ஒளிர்கின்றது. சத்வகுணம் ஓங்குமிடத்து ஆத்ம பிரகாசம் நன்கு மிளிர்கிறது. பார்ப்பதில், கேட்பதில், ஒவ்வொரு இந்திரியத்தையும் கையாளுதலில் எளிலும் தெளிவும் திகழ்கின்றன. இந்நிலையில் மெய் அறிவு ஓங்குகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.